வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல 2ல இருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கப் அரிசி, கிட்டத்தட்ட ஒரு 300 ல இருந்து 350 கிராம். 350 கிராம் சிக்கன் சின்ன துண்டா வெட்டி வச்சிருக்கிறேன். போன்லெஸ் பீஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு கை நிறைய புதினா இலை, 2ல இருந்து 3 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம், 5ல இருந்து 6 ஏலக்காய், 8ல இருந்து 10 கிராம்பு, 5ல இருந்து 6 பெரிய துண்டு பட்டை, அது போக ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு 2 இன்ச் சைஸுக்கு, 8 பல்லு பூண்டு பெரிய பல்லா, அதுக்கப்புறம் சிக்கனை பிரட்டி வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது போக சாதத்துக்கு நம்மளுக்கு இன்னொரு 3/4 டீஸ்பூன் உப்பு தேவைப்படும். முதல்ல இந்த சிக்கன்ல வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்படி பண்றதுனால அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் வாசனையும் இருக்கும். அடுத்தது அந்த 3 வெங்காயத்தையும் நான் நல்லா சீவி வச்சுக்க போறேன். கையில வெட்டினா சிலப்போ அன்ஈவனா இருக்கும், அதனால இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டா ஈவனா இருக்கும். உங்கள்ட்ட மிக்சர் இல்லைன்னா கையில நம்ம கை சீவல், பொட்டேட்டோ சிப்ஸ் சீவல் வச்சு கூட பண்ணலாம். அது போக நெய் தேவைப்படும் நமக்கு பிரியாணிக்கு. கண்டிப்பா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யாவது தேவைப்படும். அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க முழுசும் 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் சேர்க்கலாம். இல்ல ரொம்ப வேண்டான்றவங்க பாதி பாதியா சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் முழு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம சீவி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அது நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்குங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா கம்மியாக போடுங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் இருக்கிற வத்தலும் இதில் தான் சேரப்போகுது. இந்த மாதிரி நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்கறதே இந்த வெங்காயம் தான். அதனால வெங்காயம் வந்து நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 7ல இருந்து 8 நிமிஷமாவது வதக்கிக்கோங்க. வதக்கி இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி அதுல இருந்து ஈரம்லாம் போய் திரும்பி எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ அதுலயே அது நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வெந்து வர்றதுக்கு டைம் சரியா இருக்கும். அரிசி கழுவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து அந்த தெளிஞ்ச நெய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க. கடைசியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு இதுக்கு சேர்க்கணும்னு சொன்னேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வீதம், 1/2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சொன்ன மாதிரி இன்னொரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா கொதிக்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சிருங்க. மூடி ஒரு 3 விசில் வச்சிருங்க. உங்க ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, சில ப்ரெஷர் குக்கர் வேற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பா 3 விசில் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை திறந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தயார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் நல்லா வதக்கி கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரியாணிக்கு இந்த நல்ல கலர் வந்துடும். இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.